ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையில் மாலை ஆராதனை இருக்கிறது. காலையில் உங்களால் வர முடியலன்னா மாலையில் வந்து ஆண்டவரை தேட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் யாராவது எந்த கோயிலுக்கும் போகாத ஆள் இருந்தாங்கன்னா, வாங்க சிஸ்டர், மாலையில் எங்கள் சர்ச்சில் ஒரு ஊழியருக்கு அல்லது சபருக்கு வாங்கன்னு சொல்லி அழைத்து வாருங்கள். ஏன்னா தேவ சட்டமே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். புரியுதா? அதனால நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது, கோயிலில் தான் நம்ம இருக்கணும். ஆமேன். ஆமா, ஆமீன். வாய்த்தான் சொல்ல ஆமேன். ஆமீன் என்ன? ஆமீன் என்ன? அப்படியே ஆகட்டும். ஆமேன். ஸ்தோத்திரம். சரி, நம்ம கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். ரெடியா இருக்கீங்களா? சரி, நமக்கு ஆண்டவர் இந்த மாசம் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கலாம். நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். கவனிங்க, இந்த வாரத்தில் இந்த மாசம் நெகேமியாவுடைய புத்தகத்தில் இருந்து வாக்குத்தத்தமான வசனங்களை எடுத்து நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன வாக்குத்தத்தனா, நெகேமியா சொல்றாரு, பரலோகத்தின் தேவன் யாரு? நீங்க பேசணும். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்றால் அது யாரால் தான் முடியும்? பரலோகத்தின் தேவனால தான் முடியுமே தவிர மற்ற இல்லையா பலத்தினாலேயோ பணத்தினாலேயோ திறமையினாலேயோ படிப்பினாலேயோ இல்லையா உனக்கு இருக்கிற சாமர்த்தியத்தினாலேயோ செய்யவே முடியாது. எதுவுமே அதை ஒத்துக்கிறீங்க. நான் 33 வருஷமா இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். பல காரியங்களை பார்த்திருக்கிறேன், பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். ஆனா கவனிங்க, உலக பிரகாரமாய் இல்லையா சில அரசியல்வாதிகளை, சில அரசியல் தலைவர்களை கூட அணுகி சில காரியங்களை செய்வதற்கு கேட்டிருக்கிறேன். ஆனா இதுவரைக்கும் கை கூடவே இல்லை. இதுவரைக்கும் கை கூடல. ஏன்னா கவனிங்க, எந்த ஒரு காரியமும் கைகூடி வர வேண்டுமானால் அது தேவனால மாத்திரம்தான் முடியும். ஆமா சொல்லுங்க. அதனால்தான் உங்களை செபின்னு சொல்றது, பைபிள் வாசின்னு சொல்றது, ஆலயத்துக்கு சொல்றது, தேவனை தேடுன்னு சொல்றது இல்லையா, இயேசு அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றது இல்லையா, பயபக்தியா வாழணும்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? அவர் தான் நம்ம வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் அவர் தான் அதை கைகூட செய்வார். ஆமா சொல்லுங்க. அப்போ இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், எங்கள் தேவன், எங்கள் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமா சொல்லுங்க. இதை சொன்னவர் யாருன்னா நெகேமியா என்ற ஒரு தேவ மனுஷன். நெகேமியா என்றாலே யெகோவா என் ஆறுதல். சொல்லுங்க, யெகோவா என். யெகோவா யாரு? நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் யெகோவா தான் என் ஆறுதல். சொல்லுங்க, யெகோவா என் ஆறுதல். யெகோவா என் ஆறுதல். யெகோவா என் ஆறுதல். அவ பேர் வச்சா எப்படி வைக்கணும்? கருத்தா வைக்கணும். பேர் வச்சா, பேர் வைக்கிறது பாரு. நீங்க என்ன இந்த பேர் எங்கம்மா இருக்கு? இது பாஸ்டர், இது வந்து பாஸ்டர் எபிரேய மொழியிலிருந்து லத்தீன் போய் லத்தீன் இருந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டர் ஆகி தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இருந்து இங்க வந்து கடைசியில் அதை பார்த்தோம்னா இல்லையா மண்ணாங்கட்டின்னு இருக்கிறோம். அதுக்கு பேர் வச்சாவே இப்படி வைக்கணும்.
யெகோவா என் ஆறுதல். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் உங்களோட பேச வேண்டிய ஏன் யெகோவா என்னுடைய ஆறுதல் என்று அவர் சொன்னார். ஏன்னா அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் கடந்து போனது. நீங்க வீட்டில் போய் நெகேமியா புத்தகத்தை வாசிக்கும் போது அவர் கடந்து போன பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது அல்லது நம்ம படிக்கும் போது அந்த யெகோவா தெய்வம் தான் அவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்திருக்கிறார். அவருக்கு எல்லா விதத்திலும் அவருக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொல்றாரு, யெகோவா தான் என் ஆறுதல். ஹல்லேலூயா. யெகோவா தான் என் ஆறுதல். நீங்க தனிமையில நடக்கலாம், அது குடும்பத்தோடு நடக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம் இல்லையா? ஆமா, அழுகின் பள்ளத்தாக்கள் வழியா கடந்து போகலாம். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் உங்களுக்கு உதவி செய்கிறவர், ஆறுதல் சொல்லுகிறவர் அந்த தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரம். நல்ல கையத்தட்டி அவரை மகிமைப்படுத்துன்னு பார்க்கலாம். எங்க அப்பா சாகும்போது எனக்கு வயசு 10. எனக்கு 10 வயசாக எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆனா நான் தாயின் கற்பத்திலே உருவாகும் போதே முன்னுமே எனக்கு தெரிந்து கொண்டபடினால ஆண்டவர் இயேசு என்னை மறைமுகமாக என்னை என்ன பண்ணாரு, எனக்கு ஆறுதலாக இருந்து, எனக்கு நன்மையாக இருந்து, எனக்கு உதவியாக இருந்து இல்லையா எல்லா சூழ்நிலை. ஆமா, ஒரு கட்டத்தில் நான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்து சாக போகும்போது கூட அவர் குறுக்கிட்டு இல்லையா நான் இருக்கிறேன்னு சொல்லி என்னை காப்பாற்றி இந்த நாள் வரைக்கும் தேவன் எனக்கு உதவியா இருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். யெகோவா என் ஆறுதல். ஆமென். அதனால கவலைப்படாதீங்க. நீ நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்லவோ, எனக்கு என்னை தட்டி கொடுக்கவோ, என்னை நன்மை செய்யவோ யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒருவர் இருக்கிறார், மறைவான விருந்தினராய் தினமும் வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஒரு மறைவான ஒரு விருந்தினர். கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார். இதை அறியாத அவருடைய சீஷர்கள் 2 பேரு இல்லையா எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு கடந்து போறாங்க. அப்ப பேசின்னு போறாங்க, 2 பேர் பேசின்னு போறாங்க. எப்பா இந்த இயேசுநாதர் இப்படி திடீர்னு அவரை சிறுவில் அறிஞ்சிட்டாங்களப்பா, சோத்திரம், நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் இல்லையா அப்படி சொல்லி அவங்க பேசிக்கொண்டு போகும்போதே 3வது நபராக இயேசு அவங்களோட பேசினே போறாரு. ஆனா அவர் தான் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். ஆனா மறைவாய் நடக்கிறார் இயேசு. ஹல்லேலூயா. மறைவாய் நடக்கிறார், நடந்து போய்கொண்டே இருக்கிறார். இந்த 2 பேருடைய வீடு கிட்ட வந்துட்டனால இல்லையா, அதுவும் பொழுது போயிட்டனால சொல்றேன், ஆண்டவரே அப்படி சொல்ல ஏதோ ஒரு வழி போக நினைச்சு பொழுது போயிட்டு, அதனால நைட்டு எங்க வீட்டில் இருந்துட்டு நீங்க காலையில போங்கன்னு சொல்றாரு. அதான் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயிரா. ஆமென். கவனிங்க, அவங்க கூப்பிடுறாங்க. இயேசு அவங்களோட கூட அந்த வீட்டுக்கு போய் அப்பத்தை எடுத்து பிக்கும் போது அவங்களுடைய கண்கள் திறக்கிறது, இயேசு என்று அறிந்து கொண்டாங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போ சில சமயம் நம்முடைய ஆண்டவர் ஒரு மறைவான ஒரு விருந்தினராக, மறைவான ஒரு ஆண்டவராக நம்ம கூட தான் இருக்கிறார். எதுவுமே அதை நம்புறீங்க, எதுவுமே அதை ஃபீல் பண்ணி, எதுவுமே அதை உணர்ந்து இருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சரி சரி, இப்போ உங்களோடு கூட ஒரு சில காரியம் எப்படி அவருக்கு யெகோவா ஒரு ஆறுதலா இருந்தார் என்று நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67வது வசனம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம்.
நான் ஒரு வார்த்தையை வாசித்தேன். இந்த அம்மா என்ற ஒரு காரியத்துக்கு ஒருத்தர் எழுதி இருக்கிறாரு, மிச்சம் வைக்காம சாப்பிட வைக்கிறதும் அம்மா தான், மிச்சம் வைத்ததை மட்டும் சாப்பிடுவதும் அம்மா தான். புரியல? மிச்சம் வைக்காம சாப்பிட வைக்கிறதும் அம்மா தான். டேய் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா, டேய் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா. ஆமா சொல்லுங்க. மிச்சம் வைத்ததை மட்டும் சாப்பிடுவதும் அம்மா தான். சில சமயம் பட்னியா கூட படுத்துக்கும். பிள்ளைகளுக்கு புருஷனா போட்டு இல்லைன்னா பட்னியா கூட படுத்துக்கும். அதான் அந்த அம்மான்ற ஒரு ஸ்தானம் ஒரு அதிசயமான ஸ்தானம். எத்தனை பேர் அம்மா இருக்கிறாங்க? எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. எத்தனை பேர் அம்மா இருக்கிறாங்க? அவங்களை அப்படி மதிங்க. பைபிள் சொல்றது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயினையும் கனம் பண்ணு. அம்மா இருக்கிறாங்களா? பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, தெரியும். நானும் ஒரு அம்மா கூட வாழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது பண்ற தொந்தரவு இருக்கும், தோத்துறோம். ஆனா அன்பா வச்சுக்கோ. உனக்கு முகவரி கொடுத்ததே அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. அம்மாவை நேசிக்க. இப்ப இங்க சொல்றாரு, தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஒரு நல்ல வசனம் தான். மறுபடியும் அந்த வசனம் போடுங்க. ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அம்மா செத்துச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா சாராள் 90 வயசா இருக்கும் போது தான் ஈசாக்கு பிறக்கிறான். இந்த அம்மா சாகும்போது 138 வயசு நினைக்கிறேன், இல்லையா? அது ஒரு 38, இது ஒரு 10, 48 வருஷம். 48 வருஷம் அவன், இல்லையா? ஸ்தோத்திரம். 23:1 வாசிப்பா. 23:1 வாசிங்க. ஆதியாகமம் 23:1 வாசிங்க பார்க்கலாம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். சாராள் 127 வருஷம். 127. அப்போ 27 120 இல்லையா? ஈசா பருவம் 90, 100. அப்போ 37 வருஷம் தான் நம்ம உயிரா இருந்திருக்கு. அப்போ 37 வருஷம் கல்யாணம் ஆகலை இருக்கு. நம்ம ஆளு பாருங்க 10 வருஷம் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுது. 37 வயசு கல்யாணம் ஆகலை. இதெல்லாம் தாங்க ஆசீர்வாதம், இல்லையா? ஆமா. நீ கல்யாணம் பண்ணி நான் ஈத்து ஓட்டுமா? ஓடு, ஈத்துன்னு ஓடு பார்க்கலாம். நோ, இல்லையா? உனக்கு தேவன் உன்னுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை கைகூடி பண்ண வரைக்கும், இல்லையா, உன்னுடைய ஆவி ஆத்மா சரித்தெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி, இல்லையா, தேவனுக்கு முன்பாக வைத்து அவரை ஆராதிக்க வேண்டும். மரியாளை குறித்து பைபிள் சொல்லுது, மரியாள் கன்னியாயிருந்தாள். மரியாள் கன்னியாயிருந்தாள். மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசிக்க காரணம் என்ன? அவர் தன்னுடைய கன்னி பருவத்தை கவனமாய் பார்த்துக்கொள்ள. அதுதான் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அம்மா வயிற்றுல பிறக்க ஆண்ட கிருபை செஞ்சார். கை தட்டுங்களேன். சரி, அந்த வசந்த போடுப்பா. 67 ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கல்யாணம் பண்ணிட்டு தன் தாயுடைய சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டுதான் அவளை நேசிச்சான். சரி, தோத்திரம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கிச்சு. ஆமென். அதான் சொல்றாங்க, தாய்க்கு பின்னாலதான். அப்படி இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்களா? தாய் போல தேற்றி ஒரு மனைவி செய்யணும். தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உங்க வீட்டுக்காரர் நீங்க அப்படி தாய் போல நேசிக்கிறீங்களா? தந்தை போல நேசிக்கிறீங்களா? அப்பா மாதிரி, இல்லையா? உங்க புருஷனுக்கு உங்க தோல்ல சாட்சி, இல்லையா? டோன்ட் வரி சொல்றியா? பாஸ்டர் அப்படிலாம் அவனை செய்ய முடியாது பாஸ்டர், திமிரு அதிகமாகிடும் பாஸ்டர் அவனுக்கு. உன்னை ஆண்டு அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரெபெக்காள் வந்தது நிமித்தம் தன் தாய்க்காய் கொண்ட துக்கத்தை அவன் நீங்கி போச்சு பாருங்க. ஆமென். ஆமா, ஒரு அம்மா இருந்தாங்கன்றதே மறக்கணும். அந்த அளவுக்கு உன்னுடைய அன்பு, பாசம், நேசம்,
இல்லையா, எல்லாமே இருக்கணும். அதுதான் பரலோகத்தில் போய் சேரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றேன் தெரியுமா? மனைவி என்பவள் அடுத்த அந்த தாய்க்கு சமமாய் மாறிவிட வேண்டும். சரி, இப்ப நான் சொல்ல வேண்டிய காரியம், தன் தாயின் கூடாரத்துக்கு அவளை அழைத்து கொண்டு போய் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இந்த ரெபெக்காள் இல்லையா, ஸ்தோத்திரம், மணவாட்டிக்கு சமமாய் சொல்லப்படுகிறார். புரியுதா? மணவாளன் இயேசு, ரெபெக்காள் ஒரு மணவாட்டி. கவனிங்க, துக்கம் நீங்கி ஆறுதல் அடைய அன்னைக்கு ஒரு ரெபெக்காளை தேவன் ஈசாக்குக்கு தந்தார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, தாய். அப்போ முதலாவது பாருங்க, அந்த தாய் ஒரு அன்பு, ஒரு தாயில் தான் அந்த அன்பை எதிர்பார்க்க முடியும். ஒரு தாய்கிட்ட தான் அந்த அன்பை எதிர்பார்க்க முடியும். அது மிருகமா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, இல்லையா, அன்புல பாருங்க குறையே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இயேசு தான் நமக்கு ஆறுதல் என்று வேதம் சொல்றது. வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? லூக்கா 2ஆம் அதிகாரம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர, கவனிங்க, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் யாரு? இயேசு. அப்ப இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவன் காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்போ இயேசுக்கு என்ன பேர் தெரியுமா? இஸ்ரவேலின் ஆறுதல். இயேசுக்கு என்ன பேரு? இஸ்ரவேலின் ஆறுதல். யார் இஸ்ரவேலர்? நீங்க நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஆமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இயேசு இஸ்ரவேலுக்கெல்லாம் ஆறுதல் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் அந்த இயேசப்பா மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. பசுத்தவான்களா இருந்தாலும் சரி, வேதத்தில் சொல்லப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஆறுதல் இயேசுதான். ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. சில பேர் ப்ளீஸ் பண்றதுக்காகவே ஆறுதல். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, உனக்கு பூ வேணுமா, அல்வா, சும்மா நான் உன்னை ஏமாத்துறதுக்காக. அதெல்லாம் பொய்யான ஆறுதல். உண்மையான ஆறுதல் இயேசப்பா தான், இல்லையா? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உனக்கு உதவி செய்கிறவர், உனக்கு ஆறுதல் செய்கிறவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. அதுதான் சிமியோன் சொல்றான், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அப்போ இஸ்ரவேலின் ஆறுதல் யாரு? ஆறுதல் யாரு? இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க நான் இருக்கிறேன்பா, ஏன் கவலைப்படாத, பயப்படாது, நான் உனக்கு துணை செய்றேன், பயப்படாது, நான் இருக்கேன் சொன்னார. நீ நிறைய இடத்துல இல்லையா, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாது, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு இஸ்ரவேலின் ஆறுதல் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. நீங்க பெரிய கஷ்டத்தின் வழியா போனாலும் கவனிங்க. ஒரு சம்பவத்தை நான் வாசிச்சேன். ஒரு மனுஷன் ஒரு கனவு பார்க்கலாம். கனவு. அந்த கனவுல கவனிங்க, ஒரு கடற்கரையில அவன் நடந்து போகிற மாதிரி ஒரு கனவு வருகிறது. உங்களா கனவு வரும்ல? வரும்பா பேய் வர மாதிரி இருக்கும் இல்லையா, நரி வர மாதிரி இருக்கும் இல்லையா, பேய் அப்படி அமுக்கிற மாதிரி இருக்கும் பாஸ்டர், மூச்செல்லாம் அடிச்சுக்கும் பாஸ்டர். அப்போ ஒழுங்கா ஜோமனா படுக்குன்னு அர்த்தம். கெட்ட கனவு, பாம்பு ஓடி கொத்தும் பாஸ்டர், நான் அலறி, அப்பெல்லாம் நீ சரியா ஜபிக்கலன்னு அர்த்தம். உன் கனவுல பாம்பு ஓடுதா? ஆமா, டெய்லி ஒரு பாம்பு வந்து கொத்திட்டு போகுது பாஸ்டர். ஒழுங்கு உட்காந்து சோம் பண்ண. பாம்பு வராது, பிசாசு வராது. ஆமென். உன்னுடைய பெட்ரூம்ல ஏசப்பா ரத்தத்தை தெளி. ஏசப்பா, எங்க பெட்ரூம்ல உங்க ரத்தத்தை தெளிக்கிறாண்டவரே, எல்லா தீய கிரிகள், அசுத்த கிரிகள்லாம் இல்லையா, கெட்ட சொப்பனங்க, தீமை உண்டாக்குற ஆவிலாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சோமன்ட்டு படு பாருங்க. அயர்ந்த நித்திரையே, நல்ல சொப்பனங்கள் இல்லையா, தேவதூதர்கள் வருவதும் போவதும் மாதிரிலாம் சொப்பனங்கள் வரும். ஆமா சொல்லுங்க. ஆமா, கடற்கரையில் அவர் நடந்து போறாரு.
அப்ப கனவு பார்க்கிறாரு. கவனிங்க, கடைக்காரன் நடந்து போனா நம்ம காலடி தெரியும் இல்லையா, தெரியுமா? அப்போ கவனிங்க, 4 காலடி தெரியுது. ஒரு ஆள் தான் போறாரு, 2 காலடி தான் தெரியணும், ஆனா 4 காலடி தெரியுது. நினைச்சாருதான், ஏசப்பா நம்ம கூடவே தான் இருக்கிறாரு, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவரு நினைச்சு சந்தோஷப்பட்டாராம். ஸ்தோத்திரம். கொஞ்ச காலங்கள் போயிட்டு பிறகு ஒரு அவர் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு புயல், குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் இல்லையா? ஆமா, இனி வாழவே முடியாது என்ற அளவுக்கு அவர் வாழ்க்கையில பிரச்சனை வந்து அவர் நெருக்கப்படும் போதும் அதே மாதிரி ஒரு கடற்கரை கனவுல வருது. கடற்கரை அதுல நடந்து போற மாதிரி, ஆனா 2 காலடி தான் தெரிஞ்சுச்சான். அப்போ இவர் நினைச்சுக்கினாரா, ஆண்டவரே நான் நல்லா இருக்கும் போது நீ என் கூட இருந்தீங்க, இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்களே என்னை விட்டு போயிட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்தில் ஏசப்பா நோக்கி அவரு ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டு சொன்னாராம், மகனே நீ பார்த்த 2 காலடி உன் காலடி இல்லப்பா, அது என் காலடி. நான் உன்னை என் தோள் மேல வச்சு தூக்கிட்டு நான் தான்ப்பா அந்த வழியா போனேன். கை தட்டுங்களேன், கையை தட்டுங்களேன். அப்போ அந்த இஸ்ரவேலின் ஆறுதல் ஏசப்பா மாத்திரம்தான். ஆமா சொல்லுங்க. அதனாலதான் நெகேமியா சொல்றாரு, யெகோவா தான் என் ஆறுதல், யெகோவா தான் என் ஆறுதல். வேற யாரும் நமக்கு ஆறுதல் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த யெகோவா உனக்கு ஆறுதலா இருப்பாரானால் இல்லையா, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கடந்து போக இல்லையா. தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை. அவர் சொல்றாரு அந்த சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தில், இரவெல்லாம் நான் அழுது என்னுடைய படுக்கை நான் ஈரமாக்கிட்டேன்றாரு. எடுங்களேன் அந்த வசனத்தை. 6ஆம் அதிகாரத்தில், இரவெல்லாம் என் பெருமூச்சினா நான் இழைச்சு போயிட்டேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி. எத்தனை பேர் இந்த அனுபவம் வந்திருக்கு? அழுது அழுது கட்டிலே ஈரமான அப்படிலாம் இருக்கு இல்லையா? தலைக்காணி கொஞ்சம் ஈரமாக்கி இருக்கோம், ஒரு மூளை கொஞ்சம் ஈரமாக்கி இருக்கோம். ஏன்னா நீ அவ்வளவு தூரம் அழமாட்ட, டக்குனு தூக்கம் வந்து தூங்கிட்டு விடப்பான்னு. ஆனா இவர் தூக்கமும் வரல, பெருமூச்சினால எழுச்சி வர போயிட்டாரு. ராம் முழுவதும் அவருடைய கண்ணீரால அவருடைய படுக்கையை என்ன பண்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கா வந்திருக்கா? இல்ல பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த தாவீது வாழ்க்கையில பாருங்க, அவரு அப்படி கடந்து போகும்போதெல்லாம் சொல்றாரு, கீழே வாசிமா. என் கட்டிலை நினைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கை தட்டுங்க. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், நல்ல கை தட்டு. நம்புறீங்களா? வசனம் பொய் சொல்லாது, வசனம் பொய் சொல்லாது. ஆமா, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போகும்போது கவனிங்க, சொல்ற கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எதுவுமே இதை நம்புறீங்க? தனிமையில ராத்திரியில எழுத உட்கார்ந்துட்டு இல்லையா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே இல்லையா, ஸ்தோத்திரம். காலையில் தான் சொன்னாரு, கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடு விட்டு உண்ணாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. அப்போ கவனிங்க, நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் யார் தெரியுமா? ஏசப்பா மாத்திரம்தான். நம்புறீங்க? அதான் சொல்றாரு, யெகோவா என் ஆறுதல். ஆமென். அவர் சொல்ற என் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டு. நம்புறீங்க? நீ அழுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார், நீ அழுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லது மற்றவங்க அழுகி கேட்கக்கூடாது, நீ வாயில துணி வச்சு சுனி வச்சு அழலாம், அந்த சத்தமும் அவர் கேட்கும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்றாரு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், ஜெபத்தை ஏற்று நல்லா கையை தட்டி அவர் மகிமைப்படுத்துங்க. அவர்தான் உனக்கு ஆறுதல். சொல்றார், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார்.
அதான் யெகோவாவின் ஆறுதல். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தாவீது 56 நினைக்கிறேன், அழுகியின் பள்ளத்தாக்கை நான் உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொண்டேன். தாவீது ராஜாவின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல விதத்தில் அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், கஷ்டம், துயரம், துக்கம். ஆனா அவர் இருக்கிற ஒரே ஆறுதல் தெரியுமா? யெகோவா தான். இரண்டாவது வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவ சபைக்கும் அகயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதா. யார் அவர்? இரக்கங்களின் பிதா. சகலவித ஆறுதலும் தேவனுமாய் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எங்கள் உபத்திரவத்திலாகிலும் எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனோடு நடந்த ஒரு தேவ மனுஷன், ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் சந்தித்த ஒரு தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா, ஆமென். ஆமா, பவுலுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவரை பலப்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் தான் பவுல். நீங்க அப்போஸ்தலர் புக்கை வாசித்தீங்கன்னா இல்லையா, பல விதத்தில் தேவனை நேரடியாக வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்து அவரோடு பேசி அவரை திடப்படுத்தி தைரியப்படுத்தி இல்லையா அவருக்கு உதவி செய்த ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். அதே நாங்கள் வாசிக்கலாமா? 9 அல்லது 8. ஆகையால் சகோதரரே பாருங்க, பைபிள் பாருங்க. ஆசியாவில் கவனிங்க, நம்ம எங்க இருக்கோம்? நம்ம எந்த கண்டத்துல இருக்கிறோம்? ஆசியா கண்டத்துல. அவரும் ஆசியா கண்டத்துல தான் பேசுறாரு. ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போச்சு. கவனிங்க, இதெல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. சில சமயம் நம்ம வாழ்க்கையில நம்ம பிழைப்போம் என்ற நம்பிக்கை கூட இல்லையா, அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில, டாக்டர், மருந்து, மாத்திரை எல்லாம் கைவிட்ட சூழ்நிலையில இல்லையா, ஸ்தோத்திரம் முடிஞ்சிச்சு. அதே வருஷம் போடுங்கப்பா, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனசு இல்லை. என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சிய ஒரு பாரம், வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. கவனிங்கம்மா, ஒரு ஊழியக்காரன், ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரன், பிசாசு இயேசுவுக்கும் பவுலுக்கும் மாத்திரம்தான் பயப்படுவான். அவ்வளவு தூரம் நரகம் கூட பவுலை பார்த்தா பயப்படுமா? அவ்வளோ தூரம் ஒரு பவர்ஃபுல் மனுஷன் சொல்றாரு, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரம், வருத்தம் எங்களுக்கு. கவனிங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும்னு சொல்றாரு அவர். அதிக பாரம், வருத்தம், உங்க பலத்துக்கு மிஞ்சி.
இப்போ எத்தனை பேர் 50 கிலோ மூட்டை சிமெண்ட் தூக்க முடியும்? 50 கிலோ மூட்டை முடியாது பாஸ்டர். தூக்குவீங்களா? தோத்திரம். அப்போ 100 கிலோ மூட்டை தூக்குனா அவ்வளவுதான் தோத்திரம். சொல்றாரு, எங்க பலத்துக்கு மிஞ்சி பாரம், வருத்தம். அப்படி யாரா வந்திருக்கீங்களாங்க? உங்க 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 பலத்துக்கு, உங்க விசுவாசத்துக்கு மிஞ்சி, உங்களுடைய தெய்வ பக்திக்கு மிஞ்சி வருத்தம், பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. சரி, அதுல அவர் என்ன பண்ணான்னு சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இல்லை. ஆமா, புரியுதா? புரியுதா? உங்க வாழ்க்கையில உங்க பலத்துக்கு மிஞ்சி வருத்தம், பாரங்க வந்தாலும் உங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க. ஆமா சொல்லுங்க. சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் கை தட்டுங்க பார்க்கலாம், நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். அவரை நம்பி இருக்கிறோம். புரியுதா? ஏன் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் தெரியுமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. எங்களை தப்புவித்தார். ஒரு முறை பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா யூதரும் சேர்ந்து அந்த கோட்டையை சுத்தி உட்கார்ந்தான். எப்படியும் பவுல் தப்ப முடியாது. ஆனா ஸ்தோத்திரம், தேவனுடைய கிருபையினால அவனை கூடலை வச்சு இறக்கி தப்பித்து போக தேவன் அனுக்கிரகம் செய்தார். அப்படி எத்தனையோ முறை பவுலை தேவன் காப்பாற்றினார். நீ ராயனுக்கு முன்பா போய் நிக்கணும்பா. மெலித்தா தீவுக்கு போற வழியில கப்பல் சுக்குநூறா உடைஞ்சிச்சு. ஆனா தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஒரு முறை அவரை ஒரு விஷப்பாம்பு கவிச்சு அப்போ அவர் சாகல. ஏன்? நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உலகமோ மாமிசோ பிசாசோ மரணமோ உன்னை தொடவே முடியாது. கையத்தடி ஒரு மையப்படுத்து. நீ உங்க மேல நம்பிக்கை வைக்காத. உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின பாரம், வருத்தம் உனக்கு வரலாம். ஆனா உங்க மேல நம்பிக்கை வைக்காம மரித்தோரை உயிரோடு எழுப்புற தெய்வம் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? இந்த உலகத்துல மரித்தோரை உயிரோடு எழுப்புற ஒரு தெய்வம் உண்டானால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசுநாதர் மாத்திரம் தாங்க. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா? அந்த வசனம் போடுங்க பார்க்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் நீங்க உங்க மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், பாரம் வந்தாலும், வருத்தம் வந்தாலும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்காம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அவர் என்னை தப்பி வச்சார். ஹலோ, புரியுதா? புரியுதா? அதான் சொல்ற, அவர் சகல ஆறுதலின் தெய்வம். தப்புவித்தார், எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார். ஃபியூச்சர் போயிட்டார். கவனிங்க, இந்த 2025 இந்த பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் உன்னை ஆண்டவரை எல்லாவற்றையும் தப்பிச்சிரு இல்லையா? இனிமேலும் உன்னை தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். யாரை நம்பணும்? இயேசுவை நம்பு. அவர்தான் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். இந்த உலகத்தை செத்து போனால யாருங்க எழுப்ப முடியும்? தேவனை தவிர யாரால முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா? அதுதான் அற்புதத்திலே பெரிய அற்புதம். வியாதி, கட்டி, நோய், பலவீனம், கஷ்டம், கடன் பிரச்சனை, இது எல்லாத்தையும் விட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புவது. அதையே இயேசு செஞ்சிருக்கிறார்னா இல்லையா? இதெல்லாம் என்ன அவருக்கு? ஆமென் இல்லையா? உன் கால் தூசுக்கு சமம். ஆனா நீ என்ன பண்ணணும்? அவரை நம்பணும். அவரை நம்பணும். என்னை ஆண்டவர் தப்பி வைப்பார்.
என்னை ஆண்டவர் தப்பி வைப்பார், இன்னும் என்னை தப்பி வைப்பார், இனிமேல் என்னை தப்பி வைப்பார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதே. நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர். புரியுதா? புரியுதா? ஏன் அவர் யெகோவா என் ஆதன் சொன்னாரு? இந்த நெகேமியா வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனைகள், சன்பல்லா தொபியா போன்ற எதிரிகள் எழும்பிட்டாங்க, அவருடைய தரிசனத்துக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க, ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குனாங்க. ஆனா ஸ்தோத்திரம், அதெல்லாம் தாண்டி 52 நாளுக்குள்ள அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த நம்பிக்கை தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அல்ல நம்ம ஆண்டு ஒரு நம்பிக்கையின் தெய்வம். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க, உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஆமா சொல்லுங்க. ஆமா, நம்பிக்கை இல்லாம உங்களால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நிச்சயமாய் அதான் பேச, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. ஆமா, என்ன நம்பிக்கை? ஒரு நாள் கர்த்தரை கண்ணோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. என் கஷ்டங்கள் மாறும், என் உபத்திரம் மாறும், இல்லையா? ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, நீங்க பார்க்கிற மனுஷன்லாம் இப்படியே இருக்க மாட்டான். தேவன் அவனை தொடும்போது அற்புதம் நடக்கும், தலைக்கீழாக வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை தலைக்கீழா மாறிடும். கவனிங்க, நேற்று ஒரு சாட்சி கேட்டேன். கவனிங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஏசானா. ஏசானான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆந்திராவில் 1,00,000 பேர் உள்ள ஒரு பெரிய திருச்சபைக்கு பாஸ்டா இருந்தார். இப்போ சமீபத்தில் இறந்து போனார் ஏசானா. ஆனால் கவனிங்க, அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கவனிங்க, வாலிப பருவம் வந்த பிறகு அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. துணி இல்லாதவராக நிர்வாணமாக அவர் தெருக்களிலே நடந்து, இல்லையா, ஒரு பைத்தியக்காரனை போல முடி வளர்த்து ஜொல்லு ஒளிவி இப்படிலாம் அவரு அப்படி நடந்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் ஒரு தெருவழியாய் போகும்போது ஒரு வீட்டு வாசற்படியில இயேசு உட்கார்ந்திருப்பதே அவருடைய கண்ணை திறந்து ஆண்டவர் காட்டினாராம். ஒரு வீட்டு வாசற்படியில இயேசு உட்கார்ந்திருந்தாராம். இப்பெல்லாம் இயேசு செய்வாரா? ஆமா. ஒரு வீட்டு வாசற்படியில இயேசு உட்கார்ந்திருப்பதை அவர் பார்க்கிறார். கவனிங்க, இவர் இயேசுவை பார்க்க, இயேசு ஒரு பார்க்க, இவர் பைத்தியம் தெரிஞ்சிருச்சு. கைத்தட்டமா? இயேசு உன்னை பார்த்தாதான் உன் பைத்தியம் தெரிஞ்சிடும், உன் புருஷன் பைத்தியம் தெரிஞ்சிடும், உன் புள்ள பைத்தியம் தெரிஞ்சிடும். ஆமா, உன் மனைவி பைத்தியம் தெரிஞ்சு, பைத்தியம் பாஸ்து, அந்த பைத்தியம் தெரிஞ்சிடும். என்ன ஒரு ஆமீன் வர மாட்டேது? அவன் திருந்த மாட்டான் பாஸ்டர், அவன் பைத்தியம். கர்த்தர் மாத்திடுவாரு. கவனிங்க, அவர் இயேசு இந்த வாசப்படி உட்கார்ந்துருந்த பார்த்தோன்னே இவர் அவரை பார்க்கிறாரு. பைத்தியம் தெரிஞ்சுட்டு வேகமா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் மாட்டின்னு மறுபடியும் வந்தா அங்க இயேசு இல்லை. அந்த வீட்டு கதவை தட்டினாராம். தட்டினா அந்த குடும்பம் எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களாம். நீ குடும்ப ஜெபம் பண்ணா உன் வீட்டு வாசப்படியில் இயேசு உட்கார்ந்துருப்பா. குடும்ப ஜெபம் பண்றியா? அதான் மறந்துச்சு பாஸ்டர். ஏதோ இல்லம்மா, குடும்ப ஜெபம் பண்ணு, உன் வாசப்படியில் வந்து இயேசு உட்காருவார். ஆமென். உன் வீட்டுக்கு இருக்கிற எல்லா பைத்தியத்தை மாத்துவார் ஆண்டவர். இது ஒரு தீர்க்க தரிசனம் உனக்கு. உன் வீட்டுக்கு எல்லா பைத்தியத்தையும் இயேசு மாத்திடுவார். ஹல்லேலூயா. பைத்தியக்காரி மாதிரி பேசுறா பாஸ்டர், பைபிளே போட்டு பைத்தியக்கார மாதிரி பேசுறா பாஸ்டர். அப்படி தலையை பார்க்க விட மாட்டா பாஸ்டர். ஐயோ பிச்சுக்கிறான் பாஸ்டர், பைத்தியம் தெரிஞ்சிடும். சோமண்ணே சோமண்ணே. ஆமா, அவர் ஆந்திரா போய் ஒரு பெரிய சபை கட்டி 1,00,000 பேர் கோயில வந்திருக்காங்க. கைத்தட்டேன். பைத்தியக்காரன் பாஸ்டர் ஆயிட்டாரு, பைத்தியக்காரன் பாஸ்டர் ஆயிட்டாரு. ஹலோ, உங்க உபத்திரம் மாறிடும். யார் மேல் நம்பிக்கையா இருக்கணும்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல ஒரு நம்பிக்கை வை. ஆமா, புரியுதா? அவர் உன்னை தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார், இனிமேல் உன்னை தப்புவிப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா?
ஆமென். அதனால தான் யெகோவா என் ஆறுதல். யெகோவா என்ன. மூன்றாவது சங்கீதம் 119:50. அதுவே என் சிறுமையில். எதுவே மேல வாசிமா. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். கவனிங்க, உங்களை நம்ப பண்ற வசனத்தை இல்லையா, ஸ்தோத்திரம், உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அப்போ நீங்க பைபிள் படிக்கும் போது ஒரு வசனம் உன் நம்ப வைக்கும். ஆமென். அதான் பைபிள் படின்னு சொல்றாரு தாவீது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுதான் என்னுடைய சிறுமையிலே எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. தோத்திரம். எது உனக்கு ஆறுதல்? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் தான் இல்லையா. உங்க நேரா தேவனுடைய வசனம் வரும்போது, சரிப்பா நம்ம இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம் இந்த வருஷம் இல்லையா, நம்ம முழுமையா தெய்வத்தை நம்பி நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஒரு 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 நம்பிக்கை வருது இல்ல, ஒரு விசுவாசம் வருது இல்ல, இல்லையா? உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலைங்க. இதே இந்த வார்த்தையை நான் ஆப்பிரிக்காவில் பேசியிருந்தா அவன் சேர் விட்டு எழுந்து துள்ளி குச்சி டான்ஸ் ஆகிட்டு இருப்பான். ஆப்பிரிக்காக்காரனுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் என்ன, அவனால சும்மாவே நிற்க முடியாது இல்லையா. அவன் வசனம் கேட்கும்போது அவன் ஆடினா இருப்பான், பாட்டு போடும்போது ஆடுவான், பிரசவம் பண்ணும்போது ஆடுவான். ஆமா, அவன் அந்த வசனம், ஒரு வசனம் இப்படி வந்துட்டான் இல்லையா, எகிரி தீபிள் எடுத்து தொட்டுவான். நான் போய் உனக்கு இல்லையா அந்த இதுவே இல்லை, உணர்வே இல்லை. எவ்வளவு அருமையான வார்த்தையை தெய்வம் பேசுறாரு இல்லையா. அப்படி இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லுவாங்க. மூளை இஞ்சி தின்ன குரங்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு இல்லை பாஸ்டர், உனக்கு தான் தெய்வம் பேசினுக்கிறாரு. ஆமா, சொல்றாரு, நீ என்னை நம்ப பண்ணின. இப்போ ஒரு வாக்குதான் பண்ண, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகொடு இல்லையா. அந்த வசனத்தை நம்பு, அதை பிடிச்சு ஜெபம் பண்ணு, அதை பிடிச்சு ஜெபம் பண்ணு. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணு, அப்படி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வசனத்தை நினைத்தருளும் இல்லையா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவேன் சொன்னீங்களா ஆண்டவரே. அதை நினைத்தருளும். சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையா வைப்பேன் சொன்னீங்களா ஆண்டவரே. அதை நினைத்தருளும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் செய்வேன் சொன்னீங்களா ஆண்டவரே. அதை நினைத்தருளும். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு, அதான் உனக்கு ஆறுதல். அதான் பைபிள் படின்னு சொல்றது. பைபிள் படிக்க படிக்க கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். அவர் நம்மோடு பேசுவார், அவர் நம்மோடு பேசுவார். கவனிங்க, நீங்கள் தேவனோடு பேசுவது ஜெபம், தேவன் உன்னோடு பேசுவதுதான் பைபிள். தேவன் உங்களோட பேசுறது, இயேசுவா உங்களோட பேச ஆசைப்படுறீங்க, பைபிள் படி உங்களோட பேசுவார் ஆண்டவர். பைபிள் படி உங்களோட ஆண்டவர் பேசுவார். பைபிள் படி உங்களோட ஆண்டவர் பேசுவார். அப்போ நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முத அடியேனுக்காக நினைத்தருளும். ஹல்லேலூயா. யோவான் 16:33 சொல்லுது, வாசிக்கலாமா? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். கை தட்டுங்க பார்க்கலாம். உலகத்துல என்னதான் இருக்கு? உபத்திரவம் உண்டு, ஆனா என்ன சொல்லு? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அப்ப ஏசப்பா சொல்றாரு, தைரியமா இரு, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன் இல்லையா, நான் உங்க கூட தானே இருக்கிறேன், நீ ஜெயிச்சிருவ. ஆமென். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுகிறது, வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில்
சீக்கிரத்திலே நீங்கும் லேசான கைத்தட்டி மகிமைப்படுத்து சகோதரனே சகோதரா. உன்னுடைய உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். கையை தட்டு, கையை தட்டு. காணப்படுகிறவைகள் அல்ல, இப்ப நீ பார்க்கறது இல்ல, காணப்படாதவைகள். அதான் தேவன் செய்வார் அற்புதம். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு எவ்வளவு எவ்வளவு அதிசீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம், அதிசீக்கிரம்னா அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும். அதிசீக்கிரம் என்ன? அது நாளையா இருக்கலாம், நாளை மறுநாளா இருக்கலாம், இந்த மாசம் முடியும் போதா இருக்கலாம். அப்போ ஆண்டவர் அதிசீக்கிரத்திலே நீங்கும் உபத்திரவம் நீங்குன்றாரு. இது உனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? ஆறுதலா இருக்க இல்லையா? அந்த வசந்தை நம்புறியா? அதி சீக்கிரத்துல என் கஷ்டம் மாறிடும். அதி சீக்கிரத்துல இல்லையா என் தோல்வியை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார், என் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார் இல்லையா, என் கடன் பிரச்சனை நான் வெளியே வந்துடுவேன். ஆமா சொல்லுங்க, ஆமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போன வருஷம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இல்லையா கொஞ்சம் கடனோடு தான் நான் ஆரம்பிச்சேன். ஆனால் ஜோமன் ஏசப்பா ஆண்டவரே இந்த கடனை அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏற்குறைய ஒரு 70% கடனை அடைக்க ஆண்டு உதவி செஞ்சார். ஒரு 65 லட்சமா இருந்தது, 75% அடைக்க ஆண்டு உதவி செஞ்சார். அட கைத்தட்டம்பா பாஸ்டர், உங்களுக்கு கிடைக்கும். ஏன் நானா விசேஷம் இயேசுநாதர் ஸ்பெஷல் வேலை போய் சந்திக்கிறேன். ஹலோ, உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் இரவும் பகலும் அவளை நோக்கி கூப்பிடுறேன். ஏசப்பா ஏசப்பா, ஆமாண்டவரே கடனே இருக்கக்கூடாது சுவாமி இல்லையா சொல்லு. வசனம் இருக்குதுல, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன், அதாங்க நமக்கு பெரிய ஆறுதல். நம்ம இப்படியே இருக்க போறது இல்லை. நீ இப்படியே இருப்பியா? நீங்க யாரும் இப்படியே இருக்க போறது இல்லை. என் தெய்வம் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உன் கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வருமானங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா. நீங்க அந்த கடன்லாம் அடைக்க தேவன் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். புரியுதா? புரியுதா? அதனால காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை உனக்கு உண்டாக்கும். ஆமென். இன்னொரு வசந்த வாசித்து முடிக்கலாமா? ஓகே. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம். சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். புரியுதா? இக்கட்டு வருது, உபத்திரம் வருது, ஆனாலும் இல்லையா உங்கள் விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? உங்க விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. ஆமா சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? நிச்சயமாக மாறிடும். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபத்துல தரித்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, யெகோவாவே உனக்கு ஆறுதலா இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளா எழுந்து நிக்கலாமா? நெகேமியா என்றால் யெகோவாவே என் ஆறுதல், யெகோவாவே என்னுடைய ஆறுதல். ஆமென் சொல்லுங்க. அப்ப கவனிக்கணும், உங்களுக்கு ஆறுதல் யாரு? ஆறுதல் யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா? யாரு? யெகோவா தான். ஆமென். தங்கச்சி வந்தாலும் அழாதீன்னு சொல்லித்தான் போவா. அவளால் மாற்ற முடியுமா பிரச்சனைய? இந்த யெகோவா தெய்வம் வந்தார்னா முற்றிலும் நீங்கிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் கை உயர்த்தி ஏசப்பா, ஆமா எங்களுக்கு நீர் ஆறுதல். யெகோவா தான் என் ஆறுதல், யெகோவா தான் என் ஆறுதல், நீதான்பா என்னுடைய ஆறுதல். ஒரு தாய் போல என்னை ஆறுதல் படுத்துகிறவர், உபத்திரவங்களை எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். வசனத்தின் மூலமாய் நீர் எங்களை நம்ப பண்ணின வசனத்தின் மூலமாய் எங்கள் சிறுமையிலே ஒரு ஆறுதல். ஆண்டவரே கை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே ஆறுதலின் தெய்வமே, ஆண்டவரே
ஆண்டவரே, ஆமா, இளைப்பாறுதல் தருகிறவரே ஏசப்பா, ஆண்டவரே எனக்கு அந்த ஆறுதலை தருவீராக. ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல நீர் என்னை தேற்றுவீராக. ஆண்டவரே, தேற்றுவீராக, என்னை தேற்றுவீராக, என்னை பலப்படுத்துவீராக, எனக்கு ஆறுதல் கொடுப்பீராக, உபத்திரவங்களிலே எங்களுக்கு உதவி செய்வீராக. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். மாலை நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். யெகோவா என்றால் யெகோவா, நெகேமியா என்றால் யெகோவா என் ஆறுதல். ஏசப்பா, யெகோவா என் ஆறுதல். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் யெகோவாவே ஆறுதலாய் இருந்து இந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீ கிருபையாய் நடத்தும்படியா சொம்மன்றப்பா. இந்த பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகளிலே கர்த்தர் ஒருவரே ஆண்டவரே அதை நீரூற்றாய் மாற்றி தரும்படியா நாங்கள் சொம்மன்றப்பா. ஆண்டவரே, தடைகள் மாறட்டும், கஷ்டங்கள் விலகட்டும். ஆண்டவரே இயேசுவே, ஆமா, நாங்கள் தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே அப்பா, உம்முடைய விலையேற்பட்ட இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்த தெய்வமே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆறுதலாய் இருந்து கிருபையாய் நடத்தும்படியா நான் சொம்மன்றப்பா. நாங்கள் யாரிடத்துக்கு போவோம் ஆண்டவரே? நாங்கள் யாரிடத்துக்கு போவோம் ஆண்டவரே? ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யெகோவாவே ஆறுதலாய் இருந்து கிருபையாய் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அப்படி இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் இறங்கி அந்த ஆறுதலை தரும்படியா ஜெபம் என்றப்பா. ஆசீர்வதியும். இப்போதும் புறப்பட்டு போகிறார்கள், உம்முடைய தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் தேவனுடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் வாழ்த்திக் கொள்ளுங்க, தைரியமா போங்க இல்லையா? யெகோவாவே உனக்கு ஆறுதல்